நாளைக்கு முன்னாடி சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சோஷியல் மீடியால ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் ஆகுதுங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல கல்வி இல்ல, உங்களுக்கு நல்ல வேலை இல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடிஜி கவர்மெண்ட் தான். அதனால அவங்களை எதிர்த்து ஒரு இளைஞர்களின் அமைப்பு அந்த சிஜேபி இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியால ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அது அப்படியே கொஞ்ச நாள்ல உண்ணாவிரத போராட்டமா மாறுதுங்க. அதாவது நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, நீட் மாதிரியான கடினமான தேர்வுகள் எல்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி அமைச்சரை பதவி விலகணும், ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 நாளைக்கு மேல உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. அதுக்கு நிறைய பேர் வரது போறது நீங்க எல்லாத்தையுமே மீடியால பார்த்திருப்பீங்க. இந்த 2 நாள்ல இந்த உண்ணாவிரத போராட்டம் அப்படியே கலவரமா மாற ஆரம்பிக்குதுங்க. இந்தியா முழுவதும் இது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்குது. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுடைய பேக்ரவுண்டு, பின்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க செக் பண்ணி பார்க்கும்போது, ஸோ ஏதோ சில நாடுகள் நம்ம இந்தியாவுடைய அமைதியை சீர்குலைக்க சில வேலைகள் பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா அதை அக்செப்ட் பண்ற மனநிலையில இங்க நிறைய பேர் கிடையாது. ஏன்னாங்க சோசியல் மீடியால நம்ம திரும்ப திரும்ப எதை பேசுறோமோ அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதை ஏத்துக்காட்டியும் பரவாயில்லைங்க. நீட் எக்ஸாம் பத்தி நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீட் எக்ஸாம் இன்னைக்கு டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டமா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல எத்தனையோ எதிர்ப்பு குரல் நீட் தேர்வுக்கு எதிராக இருந்திருக்கு. சோ இப்படி கஷ்டமான ஒரு தேர்வை யாருப்பா கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். எனக்கும் இருந்துச்சுங்க. சரி, நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். யாருன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியல்ல தான் இருந்துச்சு 1976க்கு முன்னாடி வரைக்கும். அதாவது கல்வி சார்ந்து மாநில அரசுகள் எல்லா முடிவுகளையும் எடுத்துட்டு இருந்தாங்க. 1976ல அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி கல்வியை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. சோ அதுல இருந்து மத்திய அரசு எல்லா மாநில கல்வியிலையும் தலையிட ஆரம்பிச்சு. எஜுகேஷனுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளேம் பண்றோம் அப்படின்னா அந்த விஷயம் அன்னைக்கு 1976ல தாங்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநில அரசு தான் அந்த மாநிலத்துக்கான கல்வியை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாறும் பொழுதுதான் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வர்றாங்க. சரி, ஓகே, நீட் தேர்வை யாரு கொண்டு வந்ததுன்னு பார்க்கலாம். 2010ல மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது மத்திய அரசும் மெடிக்கல் கவுன்சிலும் இணைந்து நாடு முழுவதும் மெடிக்கல் காலேஜுக்கான என்ட்ரன்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நீட் தேர்வை 2010ல அறிமுகப்படுத்துறாங்க. சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, டிஎம்கே கவர்மெண்ட் தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு காங்கிரஸோட அலைன்ஸ்ல இருந்தது டிஎம்கே கவர்மெண்ட் தான். அதுலயும் காந்தி செல்வம் அவர் இணை அமைச்சராகவும் மத்தியில இருக்கிறாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சோ இதுதான் அரசியல். சோ அதற்காக தான் இந்த விஷயத்தை மறுபடியும் ஒரு முறை பதிவு பண்றேன். 2013ல நீட் தேர்வு நடத்தப்படுதுங்க. சோ அதை தொடர்ந்து நிறைய எதிர்ப்பு ஒரு பெட்டிஷன்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சோ அதை விசாரிச்சுட்டு ரத்து பண்ணிடுறாங்க நீட் தேர்வை. மறுபடியும் பெட்டிஷன் பிரிவியூ 2016ல நடக்குதுங்க. சோ அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் நாடு முழுவதும் இனி நீட் தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2016ல சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. இதையே இப்ப சொன்னேன்னா பிஜேபி கவர்மெண்ட் தான் நீட்டை கொண்டு வந்துருச்சு நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தேடி பார்க்கும்போது விஷயம் வேறையா இருக்குதுங்க.